ஹாய் டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாலையும் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்லையும் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா 10th மேக்ஸில் வந்து 2 மார்க் கம்பல்சரிக்கு கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க சார் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்பவே இந்த ஈஸியான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பட் 2 மார்க் கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து 1 மார்க் அதில் போகுது, நாங்கள் ஃபார்முலா மட்டும் தான் எழுதியிருக்கோம், எங்களுக்கு வந்து செய்ய தெரியல, மார்க் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க சார் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 28 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கியூப் இருக்கு. ஸோ இதான் வந்து கியூப்னு வச்சுக்கோங்க. அந்த கியூபுக்குள்ள ஒரு ஸ்பியர் கரெக்டா ஃபிட் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்பியர் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள கரெக்டா அந்த ஸ்பியர் ஃபிட் ஆச்சுன்னா இந்த வேல்யூ பார்த்தீங்களா, இதுதான் கியூபோட ஏ. ஒரு சைடு வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த வேல்யூ தான், இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பியரோட டயாமீட்டர். அப்ப ஸ்பியரோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அந்த டயாமீட்டர்ல பாதி தான் ரேடியஸ். அப்ப ஆர் ஈக்குவல் டு a/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த சம்ல ஏஸ் ஈக்குவல் டு 2r எடுத்துக்கணும். ரெண்டுல எது வேணா எடுத்து செய்யலாம். ஸோ அதுக்கடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கியூபுக்கு ஃபார்முலா ஏ கியூப், கியூபோட வால்யூம் ஏ கியூப். நமக்கு ரேஷியோ விகிதம் கேட்டுக்கலாம், ஈஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா 4/3/r கியூப். இந்த ஏ கியூப் அப்படியே போட்டுக்கோங்க. 4/3 ஆர் இருக்குல்ல, அந்த ஆருக்கு பதில் a/2. அப்ப a/2 கியூப் பண்ணோம்னா a கியூப் பை 8 வந்துடும். இதுல நான் 1 4 is 4, 2 4s are 8. இந்த a கியூப்பும் இந்த k கியூப்பும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இந்த பக்கம் 1 இருக்கும், ஈஸ்ட். இந்த பக்கம் பை பை கீழே 3 2s are 6. அப்ப π/6 இருக்கும். இதை கிராஸா கொண்டு வந்தோம்னா 6:π. ஸோ இது நீங்க எழுதினாலும் ரைட் தான். அல்லது இந்த 6:π வந்து பைக்கு வேல்யூ போடலாம். அப்ப 6:22/7. இப்படின்னா இது கிராஸா மல்டிப்ளை பண்ணோம்னா 7 6 are 42. 42:22. அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணோம்னா இங்க 2 2s are 4, 1 2 is 2. இந்த பக்கம் 11 2s are 22. பட் 22:11 வரும். ஸோ இது போட்டால் ரைட் தான். 6:8 போட்டால் ரைட் தான். 21:11 போட்டால் ரைட் தான். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கரெக்டாக தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் நம்ம கரெக்டாக வருது. எப்போ கிரேஸ் மார்க் கொடுப்பாங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நமக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. இல்லை கொஸ்டின் தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்காது. நீங்க வந்து ஃபார்முலா மட்டும் நீங்க கரெக்டாக எழுதிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 1 மார்க் போடுவாங்க. ஸோ ஷோரா வந்து எல்லாமே நல்லா எழுதிருக்கோம் சார், எனக்கு இந்த ஒரு கொஸ்டினால போச்சு அப்படிங்கிறத வருத்தப்பட வேணாம். வேற வழியே இல்லை, 99 மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.